அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மீட்டிங் இன்னைக்கு எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம்னா, வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பு, அதாவது அது பயிற்சி வகுப்புனா ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அஸ்ட்ராலஜி ஒர்க் ஷாப். நம்ம கடந்த மாதம் கோயம்புத்தூர்ல நம்முடைய 12ஆம் ஆண்டு விழா அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறப்பா கொண்டாடணும், ஐம்பெரும் விழான்ட்டு. அந்த விழால நம்ம குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை துவக்கி வச்சோம். அந்த நிறுவனத்தின் சார்பாக பல ஜோதிட ஆராய்ச்சிகள் சேவைகளை நடத்துவது நமது நோக்கம்னு அன்னைக்கு அறிவிச்சோம். அதன் அடிப்படையில நம்ம அந்த தொண்டு நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்ப அந்த தொண்டு நிறுவனத்தின் சார்பில் குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் கோயம்புத்தூர்ல நம்ம கண்டக்ட் பண்றோம். 5ஆம் தேதி அக்டோபர் மாசம் 2024 சனிக்கிழமை. இதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் கேஜி சினிமாஸ் என்று சொல்லப்படுகின்ற கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற அந்த மெயின் ஏரியால ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு ஏசி மீட்டிங் ஹாலை நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்த இடத்துக்கான முன்பதிவு செஞ்சிட்டோம். நம்ம முழு தொகையுமே கொடுத்து அதை புக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். நம்ம நார்மலா ஜோதிட மாநாடு மாதிரி இதை பண்ணல. இதுல சிறப்பு பேச்சாளர்கள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இல்லை. இது எப்படி நடக்க போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்க ஒரு கருத்துரு ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த கருத்துருவை உங்ககிட்ட நாங்க வைக்கிறோம். உங்களோட ஃபீட்பேக் வாங்கிட்டு ஃபைனலா இதை நம்ம அமல்படுத்துறோம். ஸோ இட்ஸ் டெமோக்ராட்டிக்கா இது பண்ணணும். இது ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இதை பண்ணணும். எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான முயற்சி. இந்த இடத்துல 70 நபர்கள் தான் உட்கார முடியும். அது கம்ஃபர்டபுளா உட்கார்ந்தா. கொஞ்சம் நெருக்கி நெருக்கி போட்டா 100 பேர் உட்காரலாம். நம்ம அதை விரும்பல. 70 பேரு கம்ஃபர்டபுளா உட்காந்து இந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனை பண்ணிக்கலாம், ஈவெண்ட்டை பண்ணிக்கலாம். நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஸ்பெஷலைசேஷன் ஆகுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப நம்ம நார்மலா ஒரு பல்வேறு தலைப்புகள்ல பேச வச்சா நமக்கு ஒரு கதம்பம் மாதிரி பல தலைப்புகள் வரும். எல்லாமே மனசுல நிக்காது. இந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம் தொடர்ச்சியா நம்ம பண்ண போறோம். கோயம்புத்தூர்லயும் ரெகுலரா பண்ணுவோம், வெவ்வேறு ஊர்கள்லயும் நம்ம பண்றதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம 2ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். 2ஆம் பாவம் ஜோதிடத்துல 2ஆம் பாவம். 2ஆம் பாவம்னா தனம், குடும்பம், வாக்கு அப்படின்ற விஷயங்கள் வருது. இன்னும் கூட நிறைய வரும். அதுல குறிப்பாக தனம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே தான் அன்னைக்கு முழுக்க ஆராய்ச்சி பண்ண போறோம். அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்தா அந்த ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல இருக்கின்ற தனம், 2ஆம் வீடுன்னு மட்டும் கிடையாது, தனம் தான், வருமானம் தான் இதுல மெயின். இந்த ஜாதகருக்கு வருமானம் எப்படி வரும்? இவர் வேலைக்கு போனா வருமா, பிசினஸ் பண்ணா வருமா, அவர் பல வேலை செய்வாரா, பல தொழில் வருவாரா, இவருக்கு எந்த கிரகம் பணத்தை கொடுக்கும், எந்த நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும், எந்த ராசி கொடுக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நீங்க அங்க ஷேர் பண்ணுவீங்க. அது மாதிரி எல்லாருமே இந்த வருமானத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. சோ அப்ப இந்த அடிப்படையில அன்னைக்கு நாள் முழுக்க பல்வேறு ஜாதகங்களை ஆராய்ச்சி எண்ட் ஆஃப் த டேல நம்ம ஒரு புதுசா ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா 2ஆம் வீடு பிளஸ் பணம், வருமானம். ஒரு ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கையில வருமானம் எப்பப்பெல்லாம் வரும், எப்படி வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்மை நாமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட்ல ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இந்த செஷனை நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம்னு திட்டமிட்டிருக்கோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் வருமானம்னா பணம் தான் பிரதானம் இல்லையா? ஜோதிடர்களுக்கும் பணம் தான் தேவை. நிறைய பேர் ஜோதிடர்கள் கிட்ட வரதே பண பிரச்சனைக்காக தான். அப்ப அந்த வருமானத்தை எந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கும்னு தெரிஞ்சுதுன்னா அதுல முயற்சி பண்ணலாம் அப்படின்றத எடுக்கிறது.
அப்ப இந்த டேட்டாவை எப்படி நம்ம கலெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சப்ப, பங்கு பெறுகின்ற ஒவ்வொருத்தரும் ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுக்கணும் நிர்வாக குழு கிட்ட. ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றோம் இல்லையா, எங்க ஃபவுண்டேஷன்ல இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட கொடுக்கணும். அந்த டீம் வந்து அதை சேவ் பண்ணிக்கும். அந்த ஜாதகம் வந்து நீங்க தான் வேலிடேட் பண்றீங்க. அதாவது நம்ம ஒரு சாம்பிள் பண்ணும் பொழுது, ஒரு ரிசர்ச் பண்ணும் பொழுது அந்த டேட்டாவோட நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லாத்தையும் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து அம்பானி ஜாதகம், அதானி ஜாதகம், இது வந்து அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். அப்ப நம்ம பக்கத்துல வாழ்ற மக்கள் கிட்ட தான் நம்ம ஜோதிடம் பார்க்க போறோம். நம்ம அம்பானிக்கோ அதானிக்கோ ஜோதிடம் பார்க்க போறது கிடையாது. கரெக்டா? அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற நம்மளுடைய ஜாதகங்கள், நம்மளுடைய ரியல் டைம் வாழ்க்கையில இருக்கிற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், அந்த மாதிரி ஜாதகங்களை நீங்க ஆராய்ச்சிக்கு கொடுப்பீங்க. அப்ப ஒரு 30 வயசுல இருந்து 40, 50 வயசு வரைக்கும், 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு, இப்ப கரண்டா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப தலைவரையோ, குடும்ப தலைவியோ, இல்ல ஒரு இன்னொரு யாரோ ஒரு நல்ல ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு ஏர்னிங் ப்ரொஃபஷனல், அவங்களோட ஜாதகத்தை நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணணும். நீங்க கொடுக்கும் பொழுது உங்களோட ரெஃபரன்ஸ் அதை நம்ம எடுத்துப்போம். அவரு என்ன மாதிரி எல்லாம் வருமானத்தை ஈட்டுறாருன்னு நீங்க ரெஃபரன்ஸ் குறிப்பிடணும். நீங்க குறிப்பிடுறது அந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும். அப்ப ஒரு ஜாதகத்தை நம்ம கலெக்ட் பண்றோம். அந்த ஜாதகம் ரியல் டைம்ல என்ன வருமானத்தை ஈட்டுது. அவரு அரசு ஊழியரா இருக்காரு, டீச்சர் வருமானம் வருது, அவர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர், இல்ல அவர் வந்து ஒரு டாக்டர், இல்ல அவர் வக்கீல், இல்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, அவர் 4 பிசினஸ் பண்ணி தோத்துட்டாரு, 5ஆவதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அப்பா 10 வீடு வச்சிருக்கிறாரு, வாடகை வருது, இல்ல அவங்க மாமா காசு கொடுக்குறாங்க, இல்ல அவர் பொண்டாட்டி சம்பளத்துல வாழ்றாரு. இந்த மாதிரி அவருக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் வருமானம் வருது, இல்ல அவருக்கு வருமானமே வரல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இந்த ரிஜிஸ்டர் பண்றவங்க கிட்ட சில கேட்டகரி மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அந்த கொஸ்டின்ஸுக்கு அந்த ஜாதகத்துக்கு அவர் பதில் கொடுத்துறோம். அதை நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். அது மாதிரி இந்த 70 பேரை மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம் இந்த 5ஆம் தேதி மீட்டிங்க்கு. இந்த 70 பேரும் 70 ஜாதகங்களை கொடுப்பாங்க. அது அவங்க சொந்த ஜாதகமாக இருக்கலாம், இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, நண்பர்கள், அவங்க கிளையண்ட் ஜாதகமா இருக்கலாம். ஆனா அந்த ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகமா இருக்கணும். லக்னம் முதல் கொண்டு எல்லாம் துல்லியமா இருக்கணும். டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கணும். பிளஸ் அவங்க வாழ்க்கையில என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷனை நீங்க ஷேர் பண்ணணும். அப்ப 70 பேர் பங்கெடுக்கிற அந்த ப்ரோக்ராம்ல 70 ஜாதகங்கள், அந்த ராசி கட்டத்தை நம்ம போட்டுருவோம், அந்த கிரக பாதசாரத்தை போட்டுருவோம், இவரு கொடுக்குற அந்த இன்புட்டை மறைமுகமா வச்சுப்போம். சரியா? நாங்க நிர்வாக குழுல இருந்து 30 ஜாதகத்தை போடுவோம். அப்ப மொத்தம் 100 ஜாதகங்களை நம்ம ஒரு புக்லெட் மாதிரி ரெடி பண்ணுவோம். எப்படி ரெடி பண்ணுவோம்னா, ஒரு A4 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 2 பகுதியா பிரிச்சு A5 கணக்குல அதுல ஒரு ஜாதகம், அதோட பாதசாரங்கள் கொடுத்துட்டு பக்கத்துல நீங்க அந்த ஜாதகத்துக்கான பதில எழுதுறதுக்கு ஒரு இடம் விடுவோம். அப்ப ஒரு A4 பேப்பர்ல ஒரு பக்கத்துல 2 ஜாதகம், திருப்புனா 2 ஜாதகம். அப்ப ஒரு A4 பேப்பர்ல 4 ஜாதகம். அப்ப 25 A4 பேப்பர்ல 100 ஜாதகங்கள் இருக்கிற ஒரு புத்தகமா ரெடி பண்ணி ஒரு வேலெட்ல, இதுல ஒரு பவுச்ல போட்டு நீங்க அன்னைக்கு காலையில அந்த மீட்டிங் வரும்போது உங்க கையில கொடுத்துருவோம். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை தான் அனலைஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டோன்றதுனால இன்னும் 15 நாள் இருக்கிறதுனால நீங்க தொடர்ச்சியா ஜாதக ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜாதகத்துல வருமானத்தை கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன விதிகள் இருக்குதோ எல்லாத்தையும் படிச்சுட்டு வரணும். நீங்க ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணிட்டு வரணும். அன்னைக்கு நீங்க வரும் பொழுது காலையில 9:30க்கு அசம்பிள் ஆகும். 10 o'clock வந்து ஷார்ப்பா ஒரு சின்ன பிரேயரோட ஒரு ½ செஷன் வந்து கன்சாலிடேட் பண்ணி இந்த வருமானத்தை பத்தி ஜோதிடத்துல என்னென்ன விதிகள்லாம் இருக்குதுன்ட்டு ஒரு குயிக்கா ஒரு பிரசன்டேஷன் நான் கொடுத்துருவேன். சரியா? என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச வரையில நான் கொடுத்துருவேன். நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் அரேஞ்ச் பண்றோம். அப்ப எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். நம்ம இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாவே 100 ஜாதகங்களுக்கான புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை ப்ரொஜெக்டர்ல போட்டுருவோம். அந்த ஜாதகத்தை யார் கொடுத்தாருன்னு சொல்லிடுவோம். அந்த ஜாதகத்துல என்ன வருமானம் வருது அப்படின்றத, அது வேற எதுவுமே யோசிக்க கூடாது. அந்த ஜாதகத்துல என்ன வருமானம் வருது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். ஒரு 3 நிமிஷம் ஒரு ஜாதகத்துக்கு கொடுக்கும்.
அது எழுதிட்ட பிறகு எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 2-3 நிமிஷம் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க எழுதிட்ட பிறகு அந்த ஜாதகத்தோட ஒரிஜினல் வருமானம் என்னன்றத ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அதை பப்ளிஷ் பண்ணோன்னு நீங்க வந்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டு அது சரியா கணிச்சிங்களா சரியா கணிக்கலையான்னு டிக் பண்ணிப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நோட் பேடு கொடுப்போம். அந்த அதாவது ஒரு பேடு, ஒரு நல்ல பவுச்சு, ஒரு பேனாலாம் கொடுத்துருவோம். நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா டிக் பண்ணலாம். நீங்க எவாலுவேட் பண்ணதை பக்கத்துல இருக்கிற 2 பேரும் மாத்தி மாத்தி கிராஸ் செக் பண்ணிப்பீங்க. ஒரு ஜாதகம் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி சற்றேறக்குறைய 5ல இருந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு 5 நிமிஷம்ன்ற கணக்குல நம்ம வந்து 100 ஜாதகங்களையும் ஆராய்ச்சி பண்ண சொல்லுவோம். நீங்க வந்து 100 ஜாதகங்களுக்கு வருமானத்தை கண்டுபிடிக்கிற ஒரே விஷயங்களை சொல்லுவீங்க. அப்ப ஒரு ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே என்னென்ன விதிகள் பொருள் அப்ளை ஆச்சுன்றதை நம்ம டிஸ்கஷன் பண்ணிடுவோம். நீங்க ஒரு விதியை கத்துப்பீங்க, உங்களுக்கு தெரியாம இருந்தா என்ன ரிசல்ட்னு சொல்லிடுவோம். அப்ப அடுத்த ஜாதகத்துக்கு கத்துப்பீங்க, அடுத்த ஜாதகம் 100 ஜாதகத்தை நீங்க முடிக்கும் பொழுது வருமானத்தை பத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம், போன் யூஸ் பண்ணிக்கலாம், பஞ்சாங்கம் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கோன் பனேகா குரோர்பதி மாதிரி போனை ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க எதை வேணாலும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க ஆக மொத்தம் கண்டுபிடிச்சு எழுதணும். இது வந்து பயிற்சி. தப்பா சொல்றோம் அப்படின்னு அசிங்கம் வேணாம். நம்ம எல்லாம் தப்பா சொன்னாதான் திருப்திக்க முடியும். சரியா? அது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல நடக்கிற ஒரு விஷயம் தானே. அப்ப ஏன் இப்படி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன், ஆத்தென்டிகேட் டேட்டா, ரியல் டைம் டேட்டா, சக மனிதர்களோடு இருக்கிற டேட்டா. அப்ப 100 டேட்டா ஒரு பாவம் ஃபுல்லா பேசல. ஒரு பாவத்துல தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்றதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆனா 2ஆம் பாவத்துல வந்து வருமானத்தை மட்டும் போக்கஸ் பண்றோம். அப்ப வருமானத்தை மட்டும் போக்கஸ் பண்ணும்போது சில சமயம் நீங்க 11ஆம் வீட்டதிபதியை கணக்கெடுக்கலாம், நடக்கிற தசாபுத்திய கணக்கெடுக்கலாம், இல்ல கோச்சாரத்தை கணக்கெடுக்கலாம். நீங்க என்ன வேணாலும் கணக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கான பேசிக் டீடைல் அங்க கொடுத்துருவோம் கிறிஸ்பா. நம்ம ப்ரொஜெக்டர்ல வேற போடுவோம், உங்களுக்கு பெருசா ஸ்கிரீன்ல வேற தெரியும். உங்களுக்கு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது சார், இந்த ஜாதகத்துல நீங்க கொடுத்ததுல இந்த இன்ஃபர்மேஷன் இல்ல, எனக்கு வந்து அஷ்டவர்க்கத்துல ஒரு நம்பர் சொல்லுங்க, இந்த ஜாதகத்துல வந்து எனக்கு ஷட்பலத்துல இந்த டேட்டாவை சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரியா? அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீங்க எழுதுவீங்க. அப்ப ஒரு 5 நிமிஷத்துல அந்த ஒரு ஜாதகத்தை முடிச்சிருவீங்க, ரிசல்ட் சொல்லிடுவோம், டிக் பண்ணிப்பீங்க. அப்ப இது மாதிரி 100 ஜாதகத்தை பண்ணி முடிச்சிட்ட பிறகு எண்ட் ஆஃப் த டேல 100 ஜாதகத்துல நீங்க எத்தனை ஜாதகத்துக்கு சரியா வருமானத்தை கணிச்சிக்க, ரிசல்ட்டை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்ட்டு நீங்களே எவாலுவேட் பண்ணிடுவீங்க. 100க்கு எத்தனை மார்க் அப்படி. இவ்வளவுதான் விஷயம். சரியா? இதுல வந்து யாரு பெரியவன் யாரு சின்னவன்லாம் கிடையாது. எல்லாரும் படிக்க வரும், நானுமே படிக்க தான் வரேன். சரியா? அப்படி வரும் பொழுது அந்த நாள் முடியும் பொழுது நம்ம நிபுணராயிருப்போம் அதுல. இதுக்கப்புறம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுக்குறோம். அது ஒரு அழகான சான்றிதழ் நம்ம கொடுப்போம். இதுல முதல் 3 மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு கேடயம் கொடுக்கலான்னு இருக்கிறோம். முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண்களுக்கு ஒரு கேடயம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். இவ்வளவுதான் ஐடியா. ஸோ இது வந்து ஒரு ஏசி ஹால்ல ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்ல நடக்குது. கான்ஃபரன்ஸ் ஹால் வித் ப்ரொஜெக்டர் இருக்கிறதுல இருக்குது. இதுல நோ நான்சென்ஸ் டாக்கிங், நோ சுய பெருமை தற்பெருமை எல்லாம் கிடையாது. இமிடியேட்டா டைரக்ட் டு த பாயிண்ட் வந்துடுறோம். டேட்டாவை நீங்க கொடுக்குறீங்க. கண்டக்ட் பண்றது மாத்தி மாத்தி கண்டக்ட் பண்ணுவோம். ஒருத்தரே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஜாதகத்தை ஒருத்தர் கண்டக்ட் பண்ணுவாரு, அப்புறம் இன்னொருத்தர் கண்டக்ட் பண்ணுவார். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம், எல்லாரையும் பேச வைப்போம், எல்லாரையும் பங்கு பெற வைப்போம். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சியோட எஜெண்டா. சரியா? இதுல வந்து இது ஒரு பெரிய லெவல்ல பண்றதுனால நேரடியா கலந்துக்க முடியலன்னா இதே ப்ரோக்ராம்ல அந்த நாள் முழுவதும் ஆன்லைன்ல கலந்துக்கிறதுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்ப ஆன்லைன்ல கலந்துக்கிறவங்களுக்கு நம்ம இதே மாதிரி ஜூம் மீட்டிங்கோ ஜோகோ மீட்டிங்கோ கொடுத்துருவோம். காலையில ஒரு மீட்டிங் ஐடி, சாயந்தரம் ஒரு மீட்டிங் ஐடி கொடுத்துருவோம். இல்லைன்னா டீ பிரேக் வரைக்கும் ஒண்ணு, அப்புறம் ஒரு டீ பிரேக், அப்புறம் 4 மீட்டிங்கா கூட கொடுப்போம், 4 செஷன்ஸா கூட கொடுப்போம். அதுல கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல இருப்பீங்க. உங்களுக்கு அன்னைக்கு காலையில பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். இப்ப இவங்களுக்கு ஒரு பேக் பிரிண்ட் பண்ணி பேக் கொடுக்குறோம்ல, அந்த ஜாதகத்தோட அந்த கொஸ்டினரை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பலாம், இல்ல நீங்க வேர்ட்ல டைப் பண்ணி கூட அனுப்பலாம்.
அது டிஜிட்டல் ஃபார்மேட் அனுப்பலாம், இல்ல பேப்பர்ல டைப் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பலாம். அப்போ ஒவ்வொரு ஒரு எக்ஸசைஸ் நீங்க நேர்ல பண்றவங்களும் நீங்க அங்க ஆன்லைன்ல பண்ணிட்டே இருப்பீங்க. ஃபைனலா எண்ட் ஆஃப் த டேல நீங்க வந்து நீங்களும் உங்களோட சப்மிட் பண்ணிடுவீங்க. அப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த கோர்ஸ்ல இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கலாம். இந்த ஒர்க் ஷாப்பை ஆன்லைன்லயும் பண்றோம், ஆஃப்லைன்லயும் பண்றோம். இது வந்து ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு நோ லிமிடேஷன், ஆஃப்லைன்ல பாக்குறவங்களுக்கு 70 பேர் தான் வர முடியும், நேரா வரவங்களுக்கு இவ்வளவுதான். இதுக்கு வந்து ஒரு நல்ல லஞ்ச் அன்னபூர்ணால ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் வந்து காஃபி, டீ, பிரேக் எல்லாம் இருக்குது. இதை வந்து கரெக்டா 4:30க்கு நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். 9:30க்கு அசம்பிள் ஆவீங்க. 10 o'clock ஷார்ப்பா ஆரம்பிக்கும். 4:30க்கு வைண்ட் அப் பண்ணுவோம். அதோட நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறவங்களுக்குன்ட்டு ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் குழுவை கிரியேட் பண்ணி அந்த குழு 2 மாதங்கள் இயங்கும். அந்த குழுல 2 மாதங்கள் நீங்க இந்த வருமானத்தை பத்தி மட்டும்தான் பேசணும். அதுல டெய்லி நீங்க ஆராய்ச்சி ஜாதகம் போடலாம், நீங்க டிஸ்கஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எங்க சுத்தினாலும் வருமானத்தை தவிர வேற எந்த ஒரு பாயிண்ட்டையும் பேசக்கூடாது. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி வருமானம். அப்ப எப்படி நம்ம ஒரு டாக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், நியூராலஜிஸ்ட், நெப்ராலஜிஸ்ட், எண்டகாலஜிஸ்ட், டயட்டிஷியன், நியூட்ரிஷியன் அந்த லெவலுக்கு போறாங்களோ, ஆப்தமாலஜிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் போறாங்களோ, நீங்க ஒரு ஜாதகத்துல 2ஆம் பாவத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறீங்க. அந்த 2ஆம் பாவத்திலையும் வருமானத்தை பத்தி மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறீங்க. அது மாதிரி நம்ம மாசத்துக்கு ஒரு பட்டறை போட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு பண்ணிக்கிட்டே போகலாம், வெவ்வேறு மாவட்டங்கள்ல பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சரியா? இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு செலவாகுது கரெக்டா? இது வந்து ஒரு காஸ்ட் இன்வால்விங் ப்ராஜெக்ட் தானே. அப்ப இதை வந்து நம்ம இதுக்கு ஒரு நாமினலான ஃபீஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கு வந்து நாங்க முடிவு பண்ணது என்னதுன்னா, ஒரு 1000 ரூபாய் இதுக்கு அந்த அந்த மீட்டிங்க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க நிர்வாகத்துல முடிவு பண்ணிருக்கோம். எதுக்கு 1000 ரூபாய்னா, அந்த ரூம் அந்த வாடகையே ரொம்ப காசு. அது மெயின் ஏரியா, கோயம்புத்தூர்ல ரொம்ப மெயின் ஏரியா. அது வித் ஏசி, அந்த ப்ரொஜெக்டர் பிளஸ் மைக் செட்டு அந்த மாதிரி எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ற அது ஒன்று பண்ண வேண்டி இருக்குது. அதனால அது காஸ்ட் அதிகமாகுது. ஃபுட்டும் குவாலிட்டியான ஒரு லஞ்சு பிளஸ் டீ, காஃபி. இது நான் சென்னையில இருந்து வந்துட்டு போற செலவு, தங்குற செலவு, பிளஸ் வந்து நிர்வாக குழு பண்ற செலவு, அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நிர்வாக குழு பார்க்குற வேலை, சர்டிபிகேட் காஸ்ட், டிராஃபி காஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இன்வால்வ் ஆகுறதுனால இது வந்து ஒரு அதிகமான அமௌண்ட் தான் செலவாகுது. ஆனா நம்ம அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸா தான் இந்த 1000 ருபீஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இதை வந்து ஆன்லைன்ல பண்ணாலும் இதே அமௌண்ட் தான் நம்ம வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம், ஆஃப்லைன்ல பண்ணாலும் இதே தான் வாங்கலாம்னு பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸா 2 மாசம் நடக்கிற மாதிரி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் நீங்க 2 மாசம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. 2 மாசம் முடிஞ்சோன்னா அந்த குழு தேவைப்பட்டால் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஐடியா. இதுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை இப்போ ஒவ்வொருத்தரா பேசுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ஒன்று அரைவ் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இது நாங்க பண்றோம், இதுல ஏதாச்சும் ஃபைன் டியூன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க உங்ககிட்ட முன்வைக்கிறோம். உங்க ஒவ்வொருத்தருடைய கருத்து, மேலான கருத்து ஒவ்வொருத்தரா பேசுங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட். யார் வேணாலும் பேசலாம். பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன், யாருமே பேசலன்னா அது நான் பேச சொல்லி சார் வணக்கம். பேசுங்க சார். நான் சங்ககிரி சார், கணேசன் சார். சொல்லுங்க. இது நல்ல ஒரு முயற்சி வந்து அஸ்ட்ராலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ற பலன் சரியா தப்பான ஒரு அனலிசிஸ் சில விஷயங்கள் இருக்கும். வந்து படிப்போட படிச்சு போயிடுது. நாங்க மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்க மைக்ல நிறைய நாய்ஸ் இருக்கு சார். உங்க மைக்ல நிறைய நாய்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. எக்கோ அடிக்குது.
கரெக்டா இருக்குங்களா? பேசுங்க. அதனால பலன் தெரிஞ்சாலும் நம்ம வந்து சரியா சொல்றோமா தப்பா சொல்றோமான்னு அந்த பயமே வந்து சொல்லாம விட்டுணும். ஒரு நல்ல முயற்சி தாங்க சார். இன்னொன்னு நம்ம அங்க ஒரு 70 பேர் அங்க இருக்கும்போது இல்லாட்டி அந்த ஆன்லைன்ல இருக்கும் போதும் சரி, சில விஷயங்கள் நம்ம சரியா சொல்றோம் அப்படிங்கிறது முதல்ல நம்மளுடைய பயத்தை தெரிவிக்கிற முயற்சி இது, அதாவது தெளிவிக்கிற முயற்சி இது. அதனால ஒரு நல்ல முயற்சி தாங்க சார். முதல்ல பயப்படுத்தினாவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சொல்றது சரிதான், இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. ஏன்னா 100 ஜாதகம் வந்து கையில இருக்கும்போது அதுல நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரும்போது நீங்க அந்த அதுவே பல அனுபவம் ஆயிடுது நம்மளுக்கு. அதை உடனே டக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாங்க. நல்ல முயற்சி தாங்க சார். அதாவது ஒரு எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஜோதிடர் ஆகலாம் சார் இந்த ஒரு முயற்சியில. இன்னொன்னு பேசுறதுக்கு தயங்குற சூழல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே எல்லாமே வந்துட்டாரு. நீங்க பேச வைக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒவ்வொருலையும் பார்த்தா எல்லாம் முயற்சி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேசுறதுக்கு இது பண்றது எல்லாமே நல்ல முயற்சி. நன்றி நன்றி. நீங்க உங்க மைக்கை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்க பேசும்போது ரொம்ப நாய்ஸ் வருது. தேங்க்யூ. அடுத்து பேசுங்க சார். கிருஷ்ணராஜு பேசுங்க சார். இப்போ நான் வந்து ஐ எம் ஸ்பெஷலைஸ்ட் இன் மெடிக்கல் இருக்கிறதுனால திஸ் நாலேஜ் ஐ டோன்ட் ஹேவ் சார். ஆனா இப்போ எனக்கு நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி வரணும்னா எனி சான்ஸ் இருக்குங்களா சார்? இதுல பார்ட்டிசிபேட் தான் வரணும். அதுல வந்தா அதுல பார்ட்டிசிபேட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் வரணும். நீங்க நோ பார்வையாளர்கள். ஏன்னா இது சீட்ஸ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். இதுல இத தேவைப்படுறவங்க மட்டும்தான், இந்த மாடியூல் தேவைப்படுறவங்க மட்டும்தான் இதுல பங்கு பெறணும். ஏன்னா நான் என்னோட இதுலயே சொன்னேன் இல்லைங்களா, நான் ஆம் ஸ்பெஷலைஸ்டு, எல்லாரும் ஒரு இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி நான் மெடிக்கல் லைன்ங்கிறதுனால அந்த மாடியூல் போடும்போது நீங்க வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப அது கிடையாது. சரிங்க சார். பட் நான் வந்து இப்ப 1000 rupees பே பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிறது தான். வேற இல்ல சார், வந்தா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது வந்தா அந்த 70 பேரும் பார்ட்டிசிபேட் பண்றவங்க தான் வரணும். ஓ சரி சரி சரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து சார். இந்த நேரத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கதிரவன் சார், சரவணகுமார், நம்ம ப்ரொஃபசர் காளிமுத்து, இவங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க தான் இதை எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய நண்பர்களும் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஐ ஹம்பிளி ரெக்வெஸ்ட் கதிரவன் சார் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஈவெண்ட். சார் கதிரவன் சார், உங்களுடைய வியூஸை பகிர்ந்து. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு மாடியூல் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பிரெயின் ஸ்டார்ம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் ஜோசியர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலன் சொல்லும்போது அவங்க தான் சொல்லி பழக்கம். மற்றவங்க பலன் சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு கேட்டீங்கன்னா கத்துக்கிறாங்க. இல்லை ஒரு கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி இருக்கு. அந்த செஷன்ல வந்து ஒரு தேர்ந்த ஜோதிடர் அவங்க சொல்றாங்க, இது இவங்க கேட்டுக்கிறாங்க. பட் இடையில குறிக்கிறதுக்கோ இல்லை இந்த லாஜிக் சொல்றதுக்கோ வந்து சான்சஸ் கம்மி. அப்புறம் எல்லாரும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பங்கு பெற முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பட் இந்த வகுப்புல வந்து எப்படி இருக்கும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முன் வந்து அவங்க பலனை சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்ற பலனையும் பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு 10 வியூ 20 வியூ வரலாம். அதாவது லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா இவங்க மிஸ் பண்ண விஷயத்த அடுத்தவங்க சொல்லலாம், இல்லை இவங்க தப்பா சொன்ன விஷயத்த அடுத்தவங்க கரெக்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எது சரி, எந்த பலன் சரி அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது விஷயம், அவங்க ஜோதிடர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல நெருக்கம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு வரும்போது நாளைக்கு இப்போ ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சுன்னா இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு கேட்பாரு. பட் ஒரு ஜோசியருக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இன்னொரு ஜோசியரை கேட்கறது ரொம்ப குறைச்சல்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த ஒரு நட்புணர்வு இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க யார் நல்ல பலன் சொல்ற ஜோசியரை கூப்பிட்டு கூட கேட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பலன் தெளிவா சொல்லணுங்கிறதா நோக்கமே வழியே நான் பெருசா நீ பெருசாங்கிறது நோக்கம் இல்லை. அப்போ வந்து அல்டிமேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா,
இதை வந்து கலந்துரையாடி இல்லை வேற இந்த அவுட் ஆஃப் இந்த மீட்டிங்கை தாண்டி வெளியில வந்து அவங்க ஒரு நல்ல நட்புறவோட ஒருத்தர் வந்து பேசி சரியான பலன்கள் சொன்னா, இந்த தனம்ங்கிறது வந்து இந்த இதுக்கு மட்டும் கிடையாது, பலன் பெற வந்தவங்களுக்கு இல்லை, ஜோசியர்களுக்கும் பெரிய தன லாபத்தை கொடுக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ட்ரூ சார், ட்ரூ, உண்மைதான். சார் தான் வந்து ரொம்ப பகிர்தனமான முயற்சிகளை எடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை அவருக்கு நான் நன்றி சொல்றேன். அடுத்து யாரு பேசுறீங்க? ஏதாச்சும் இது சரியா இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கப்பா. இது ஓகேங்க, இல்ல இது நல்ல, இது வேலைக்கு ஆகாதுங்க, இது டோட்டலா ஃபிளாப்புங்க, ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுங்க. சும்மா அப்படியே சைலண்டா கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? சார், திஸ் இஸ் தர்மலிங்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பான ஏற்பாடு சார், பாராட்டுக்குரியது. இப்ப எனக்கெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கு. பட் நான் வந்து தூரத்துல அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சார், அரியலூர். ஓகே. ஸோ இங்க இருந்து கோயம்புத்தூர் வர்றது அவ்வளவு சிரமம், அவ்வளவு முடியுமா எனக்கு தெரியாது. பட் நான் ஆன்லைன்ல கலந்துக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு சரியா படுதா சார்? கான்செப்ட் சூப்பர், நல்லா இருக்கு. பட் எல்லாரும் ஆர்வமா கலந்துக்கணும். இப்ப பேசுறதே நம்ம எல்லாம் தயக்கப்படுறோம். இப்ப இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிறவங்களே பேசுறது தயக்கப்படுறோம். அவங்க கருத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆர்வமா இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த லெவல் போறதுக்கு நல்லா இருக்கும். இல்ல, இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம டிஃபைன் பண்றது வேலிடா இருக்கா? வேலிட் தான் சார், வேலிட் தான். ஏதோ இன்டர்நெட்ல இருந்து ஒரு அம்பானி ஜாதகத்தையோ அதானி ஜாதகத்தையோ இல்ல ஏதோ ஒரு புக்ல இருந்து எடுக்கிறதுக்கு பதிலா வேண்டாம் நம்ம சக மனிதர்களோட ஜாதகத்தை தான் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். கரெக்டா? சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் நிறைய தெரிஞ்சிருக்கு. அந்த இதெல்லாம், அந்த விதிகள்லாம் ஒத்து வருதான்னு பார்க்கறது நமக்கு கிளியரா இருக்கும் சார். ஆல்ரெடி அந்த ஜாதகத்தை அவர் ஒரு 100 தடவை பார்த்திருப்பாரு. அவரு பல அக்குவேர அணிவேரா பார்த்து பலன் வச்சிருப்பாரு. அதை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அத மத்தவங்க பார்வையிலையும் பார்க்கும்போது பொதுவான ஜோதிட விதிகள்ல எவ்வளவு ஒத்து போகுது, காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தலான்றதையும் நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப நேற்றுக்கே சார் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சார். வேறொரு ஒரு நண்பருக்கு ஜாதகம் பார்க்கும்போது வேறொருத்தர் சொல்லிருக்காரு, அவருக்கு திருமணமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு சார். ஏஜ் 48 ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரே செகண்ட் தான். பட் நான் வந்து என்னுடைய அறிவுக்கு சொன்னேன், உங்களுக்கு கண்டிப்பா அந்த குடுப்பனை இருக்கு, திருமணம் ஆகுன்னு சொல்லி அவருடைய கருத்தை கேட்டோம் சார். பட் அவர் உடனே சொன்னாரு, நாங்க ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் சார், 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம், நெக்ஸ்ட் வந்து 2-3 monthsல we are going to get marriage சொன்னாரு சார். சோ அப்ப 2 வகையான கருத்துக்கள் அங்க ஆயிடுச்சு. சரிங்களா சார்? இந்த மாதிரி டிஸ்கஸ்க்கு நல்லா இருக்கும் சார், அதுக்காக சொல்ல வரேன். தேங்க்யூ சார். அடுத்து கருத்து கேட்கறதா? பேசுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, பேசுங்க சார். இப்ப 2 விதமான ஆன்லைன்லயும் பண்றீங்க, ஆஃப்லைன்லயும் பண்றீங்க. நல்ல விஷயம் சார். ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைன்ல இருந்து கலந்துக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. இது என்னோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிறப்பான ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் நம்ம எடுத்து நம்ம பண்ணும்போது, அதுவும் 100 ஜாதகம் போது பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் வந்து ஜாதகத்துக்குள்ளேயே இருந்தேன். நான் போல ஜோதிடருக்குள்ள இது வரைக்கும் நான் படித்தது கிடையாது. அப்படின்னும் போது நான் ஒரு சிலதை வந்து, அதாவது அனுபவபூர்வம் இல்லாமல் சில விஷயத்த வந்து நான் சொல்லுவேன். அங்கே அனுபவபூர்வமான ஆள்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது கலந்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏராளமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஸ்பெஷலிஸ்ட், உண்மையிலேயே ஸ்பெஷலிஸ்டாகவும் ஆக முடியும் சார். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ரொம்ப சந்தோஷம் தான் சார். சிறப்பான அமைப்பு சார். நன்றி. வேற சார், மத்தவங்க? சார் திருமுருகன் சார். ஹலோ, பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க. திருமுருகன் சார் அடுத்து பேசட்டும். ஓகே, நன்றி சார். ஆக்சுவலா வந்து நானுமே வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸா தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்திருக்கேன்.
ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டா கலெக்ஷன்ங்கிறது உண்மையாலுமே ரொம்ப வரவேற்கத்தக்கதுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அம்பானி, அதானி அவங்களத பார்க்கறத விட நம்ம சுத்தி இருக்கவங்கள பார்த்து நம்ம ஆல்ரெடி இவங்க கிட்ட இப்படி கலெக்ஷன் வாங்கி வச்சுட்டு நாங்க அதை அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிச்சயமா ஒரு நாலேஜ் கிடைக்கும். எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி நாங்களாம் இப்ப கத்துக்கிட்டீங்க தான். இங்க எவ்வளவோ ஜீனியஸ் இருப்பாங்க. நீங்க எல்லாம் அங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு லேர்னிங்காவும் இருக்கும் சார். நிச்சயமா இது எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 ஜாதகம் 10 ஜாதகம் அனலைஸ் பண்ணும்போதே நாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி தெரியும் போது ஒரு 100 ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க சார். அது அந்த 5 hours 6 hours கணிக்கிறோம். அது நீங்க சொல்ற மாதிரி 2ஆம் பாவகத்தை மட்டும் எடுத்து பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிறப்பான விஷயமா தான் சார் நானும் நினைக்கிறேன். என்னாலுமே வந்து இப்ப நேர்ல வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சார். நானும் இப்ப சேலம்ல இருந்து வர்றதுனால ஆன்லைன்ல பண்ற ஐடியா தான் சார் எனக்குமே இருக்கு. நிச்சயமா வரவேற்கத்தக்க முயற்சி சார். அது எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தேடல்கள் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2 years உங்களோட நடக்கிற எல்லா ப்ரோக்ராமும் கலந்துட்டு இருக்கேன். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். எல்லா விஷயங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் எனக்கு. பஞ்சபட்சி, ஆருடம், ஜாமக்கோல் பிரசனம் எல்லாமே கத்துட்டு தான் சார் இருக்கேன். ஒன்னொன்னு அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் சார். பட் அதுல பார்க்கும்போது இந்த 2ஆம் நான் வந்து ஜோதிடத்துல கத்துக்குட்டியா இருக்கனால இப்படி இண்டிவிஜுவலா ஒரு பர்டிகுலர் பாவகத்தை அனலைஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் சார். நம்ம வந்து எப்படி நீங்க ஒரு மாதம் ஒரு பண்ணும்போது ஒரு பாவகத்திலயும் சிறந்த வரை ஒரு வருஷத்துக்குள்ள 12 பாவகத்திலயும் நம்ம வந்து சிறந்தவர்களா ஆயிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்திருக்கு சார். ஒரு ஜாதகத்தை கொடுத்தா டக்குன்னு அதை அனலைஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஜாமக்கல் பிரசனமும் கத்திருக்கனால அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா அவங்களுக்கு என்ன இருக்கு, அந்த பாவகத்துல அவங்களுக்கு சிறப்பான இது எப்படி இருக்கு, வரப்போற காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஈஸியா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான எண்ணம் சார். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து நுனிப்புள் மேயாம ரொம்ப டீப் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போறோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம முன்னிப்புள் வேஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாகணும் ஒரு இதுக்குள்ள. அதுக்கு வந்து நாங்க இண்டிவிஜுவலா ஒரு ஜாதகர்னு பார்க்கும்போது நாங்க எங்க கிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படி வந்தா பெரிய விஷயம். சோ எங்களால அப்படி அந்த 100 ஜாதகம் கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு 1000 பேரை கொண்டாதான் அறவைத்தியன்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு 1000 ஜாதகத்தை பார்த்தாதான் ஏதோ ஒரு 1 or 2% நம்ம கத்துக்க முடியுங்கிறது என்னோட எண்ணம் சார். சோ அதுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய வழிவகை எங்களுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு நிச்சயமா சொல்லணும் சார். அப்ப நான் ஒரு 15 லட்சம் ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன்னா நான் எவ்வளவு பெரிய வைத்தியம். அதனாலதான் சார் நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களை. நிச்சயமா சார், அதனாலதான் ஃபாலோ பண்றோம். 15 லட்சம் ஜாதகத்தை மொத்தமா பார்க்கல, என் சர்வர்ல ப்ராசஸ் ஆகுது. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா நாங்க எல்லாம் அப்லோட் பண்றது நீங்க பாப்பீங்கிறது தெரியும் சார். பட் அது ஒரு கொடுப்பனையாவது நடத்திட்டு இருக்கோம் சார். எங்களுக்கும் அது கிடைக்குது அப்படிங்கிறப்ப we are also blessed தான் சார் நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம். திருமுருகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜர்னா பிகினர் தான் சார். ஒரு 4 வருஷமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். 4 வருஷம்னா நீங்க வந்து ரொம்ப பெரிய அஸ்ட்ராலஜர் சார். சார் அப்படி எல்லாம் இல்லைங்க சார். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது சார். ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடி பேசுறதுன்னா நமக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தியா இருக்கு. அது ஒண்ணுதான் மைனஸ் சார் நமக்கு. மற்றபடி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சாட்டர்டே கலந்துக்கிறேன் சார். அன்னைக்கு லீவ் கிடைச்சதுன்னா கலந்துக்கிறேங்க. நான் வந்து கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அன்னைக்கு லீவ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா கலந்துக்கிறேன் சார். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்ல அது ஆன்லைன்ல படிக்கலாம்ல சார்? ஆமா, அன்னைக்கு ஆன்லைன்ல தான். அதான் சார், முடிஞ்சா நேர்ல அன்னைக்கு லீவ் எடுத்ததுன்னா சாட்டர்டே வர்றது சார் கண்டிப்பா. சரி, கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். 2ஆம் பாவத்தை பத்தி, அதாவது ஒன்லி இன்கம் மட்டும்தானே சார்? 2ஆம் பாவம் சொந்தமா வேற எதுவுமே பேச? அதாவது ஏன் 2ஆம் பாவம் சொல்றோம்னா, நீங்க எதை வேணாலும் பார்க்கலாம். வருமானம் அப்படின்றதுதான் அங்க வருமானம். ஓகே ஓகே சார். அது எப்படி சம்பாதிப்பார்? ஓகே, ரைட் சார், ரைட் சார். ஒரு ஜாதகருக்கு பணம் எப்படி வரும், யார் கொடுப்பா அப்படின்றதுதான். ஓகே சார், எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா நான் அட்டெண்ட் பண்றேன் சார். ட்ரை பண்றேன் சார். நான் கண்டிப்பா. சரிங்க சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திருமுருகன் சார், நீங்க மேடையில பேசணும் ஒரு அவசியம் கிடையாது. மேடை பேச்சுல பக்கத்துல இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணா கூட போதும். உங்களுக்கு வந்து ஓகே சார். ஓகே சார். அதாவது ப்ரொஜெக்டர்ல காட்டக்கூடிய ஜாதகத்துல உண்மையான நிலை என்ன, நீங்க அந்த உண்மையான நிலையை கரெக்டா கணிச்சிருக்கீங்களா, பக்கத்துல இருக்கிறவரு கரெக்டா கணிச்சிருக்காரா, எங்க மிஸ்டேக் பண்றவங்க மட்டும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
நீங்க வந்து மேடை ஏறி ஒரு சொற்பொழிவாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த நோக்கம் அப்படி இல்லை, அப்படி அமைக்க. அதனால நீங்க சார் ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நீங்க கூட கால் பண்ணியிருந்தீங்க சார், நான் அது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போனா அட்டன் பண்ண முடியல. அது நீங்க கால் பண்ணியிருந்தீங்க 2 தடவை. அது சாரி சார், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சார் நான். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சார் இனிய இரவு வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் சேலத்துல இருந்து ரத்ன குமரேஷ். வணக்கம் சார். காமாட்சி ஆலினி ஜோதிடம்னு இப்போ ஒரு 1 இயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. சேலத்துல வாசவி பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆமா ஆமா அவர் மூலியமா தான் சார் பழக்கம். அவங்களுடைய கிளாஸ் ஒன்று அட்டன் பண்றதுக்கு அவர் சென்னை வந்திருந்தாரு. ஆமா. அப்ப அந்த கிளாஸ் வந்து ஹோட்டல்ல ஒரு என்ன சொல்றதுங்க, அஸ்ட்ராலஜர்களுக்கு ஒரு டாக்டர்ஸ்க்குலாம் எப்படி ஒரு அசோசியேஷன் நடக்குமோ அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் இருந்தது. ஷெட்யூல்டா பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கொடுத்து கடைசியா சர்டிபிகேஷன் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜியோடைய மரியாதையும் இதுவும் ஒரு படி மேல ஏறினது உங்க விஷயத்துல நான் பாக்குறேன் சார். இப்ப அதுக்கு அடுத்தபடியா இந்த விஷயத்த நீங்க துவக்கிருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் சார் இது. நான் தனிப்பட்ட முறையில வந்து என்னுடைய திறமை என்னன்றதை நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா நான் பண்ணினது சரியா தப்பான்றத செக் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமம். அதே சமயத்துல என்னுடைய பவர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்ம சொன்னா இவ்வளவு தூரம் ஓடு அப்படின்னா ஓட முடியாது நம்மளால. ஆனா ஒரு தெருநாய் திறந்துச்சுன்னா நம்ம ஓட்டம் ஓடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்படி ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது அது ஒரு 100 ஜாதகம் அப்படின்னும் பொழுது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்ம எந்த வகையில சம்பாதிக்க வைக்கலாங்கிற ஒரு பெரிய பலன் அடைவோம். அடுத்தவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, நம்மளை சார்ந்தவங்க நம்ம சொந்த பந்தங்களை சம்பாதிக்க வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியை நம்மளால சொல்ல முடியும். இது ஒரு அற்புதமான முயற்சி சார். முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வர முயற்சி பண்றேன் சார். நான் ஏன் 100 ஜாதகம் சொன்னேன்னா, கதிரவன் சார் கூட காலையில டிஸ்கஷன் பண்ணும்போது சொன்னாரு 100 ஜாதகத்தை பேச முடியுமான்ட்டு. நான் சொன்னேன், ஒரு ஜோதிடர் கிட்ட வந்து ஒரு ஜாதகம் பார்க்கனா 10 நிமிஷத்துக்கு மேல ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. சரியா? ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் கிட்ட வாசல்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க. இல்ல ஆன்லைன்ல பார்த்தா கூட 1/2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க 20-30 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு கொஸ்டின், வருமானம். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு எப்ப கல்யாணம் வரும், பொண்ணு எந்த திசையில இருந்து வரும், மாமனார் எப்படி இருப்பாங்க, பையன் டாக்டர் ஆவானா, 500 கேள்வி கேட்பாங்க. புரியுதா? எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு அடிக்கணும்ல. அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பயிற்சி பட்டறையில வகுப்பு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பயிற்சி எடுத்தா கான்பிடென்ட்டா சொல்லலாம். கண்டிப்பா சார். அதனாலதான் இந்த மாதிரி சொன்னேன். 100 ஜாதகத்தை கண்டிப்பா பண்ணிட முடியும் சார் அப்படின்னு நான் நம்பிக்கை கொடுத்திருக்கிறேன். அப்படியும் நம்ம ஒரு 2 மாதங்கள் நம்ம அந்த கோர்ஸை வந்து வாட்ஸ்அப்லயும் எக்ஸ்டென்ஷன் பண்றோம் இல்லையா டிஸ்கஷன். அப்ப இன்னும் ஒரு 100-200 ஜாதகங்களை நம்ம அதுல போடுவோம்ல. அப்ப இது வந்து கண்டினியூவா தான் படிக்கிறோம். அப்ப இந்த ஒண்ணுல ஸ்பெஷலைசேஷன் ஆயிடுவோம் நம்ம. கண்டிப்பா. அது பல வகையில என்னுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும், மற்றவர்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். அதை கவனிக்கும் போது நமக்கு 1008 வழிமுறைகள் கிடைக்கும். நான் சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் வீட்டு தனஸ்தானம்னு ஏன் சொன்னேன்னா, அது ஜோதிட விதின்றதுனால நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஃபைனலா வருமானத்துலதான் கொண்டு வந்து நிறுத்துறோம். அப்ப நான் வந்து ஒரு விதி என்ன கான்ஸ்டன்டா ஃபில் பண்றேன்னா, ஒருத்தன் லக்னாதிபதி என்ன வலுவா இருக்குதோ அந்த தொழில் செஞ்சாலே அவனுக்கு வருமானத்தை கொடுத்துரும்னு நான் நம்புறேன். 2ஆம் வீட்டு அதிபதி பணத்தை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம தலைப்பா வச்சா கூட, வருமானத்துக்கு 2ஆம் அதிபதினு சொன்னா கூட, ஒருத்தருடைய லக்னாதிபதி நல்லா இருக்கு, லக்னாதிபதியோட வேலையை செஞ்சாலே அவருக்கு வருமானம் வரும்னு நான் பல ஆராய்ச்சிகள்ல பாத்திருக்கேன். அப்ப அது மாதிரி எது வேணாலும் வருமானத்தை கொடுக்கலாம். நம்ம வந்து வருமானம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்த 2ல பிக்ஸ் பண்ணி டைட்டில் பிக்ஸ் பண்றோம். அவ்வளவுதான் அமைப்பு. நல்லது ஒரு முயற்சி. வேற சார், இந்த காஸ்ட் வந்து அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? நாங்க இதுவே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குதுன்னு ஃபீல் பண்றோம். ஆனாலும் வந்து இதுக்கு மேல கேட்க முடியாதுன்றதுனால நாங்க இதை பிக்ஸ் பண்றோம். இது வந்து எங்களோட ஆபரேஷன் காஸ்ட் எக்ஸாக்டா மீட் பண்ணுது. சரியா? அதனாலதான் இதை நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை 500 ரூபாய் கூட வச்சிருக்கலாம். ஆனா அது கை காசை கையில இருந்து போட்டு திருப்பி நம்ம பண்ண முடியாதுன்றதுனால we fixed 1000 rupees. வேற யாராச்சும் பேசுறீங்களா? வர்த்தபுளான காஸ்ட் தான் சார். அந்த அன்னைக்கு டேக்கு வந்து 1000 ரூபாயா சார்? ஆமா, அந்த வகுப்பு அந்த நாள் ஃபுல்லாத்துக்கும் புக்கு வாங்குற மதிப்புக்குரிய மதிப்பே 1000 ரூபாய் வந்துடும்.
ஏன்னா நமக்கு வந்து ஹோட்டல் செலவு இருக்கு, அந்த அந்த மைக் செட் செலவு இருக்கு, கண்டிப்பா கண்டிப்பா ஏசி அந்த கரண்ட் பில் இருக்கு, பிளஸ் வந்து அந்த இன்வெர்டர் செலவு, அந்த ப்ரொஜெக்டர் செலவு, ஃபுட்டு, டீ, காஃபி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், அப்புறம் ஆன்லைன் மீட்டிங் ஏற்பாடு பண்றோம், அந்த ஸ்டேஷனரியில பென்னு பேப்பர் வாங்குறது, பேடு வாங்குறது, நடத்துறது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணும் பொழுது டிராஃபிக் கண்டிப்பா 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 கையில இருந்து செலவு பண்ண முடியாது. நம்ம இலவசமா ஒரு மாதம் ஃபுல்லாவே வகுப்பு எடுக்கிறோம், புரட்டாசி மாத வகுப்புகள். அதுக்கு மேலயும் நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா. வேற யாராச்சும்? சரவணகுமார் இருக்கீங்களா? வேற யாராச்சும் பேசுறீங்களா? சரி, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம்ன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இதை வந்து சிறப்பா செஞ்சு எந்த அளவுக்கு நம்மளே மெருகேற்றிக்க முடியும்ன்றத பார்க்கணும். நாளைக்கு காலையில 5 மணிக்கு ஒரு நல்ல தலைப்புல நான் வகுப்பு எடுக்கிறேன், அதை கலந்துக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. வணக்கம் சார்.